மார்ச் 15ஆம் தேதி நடைபெறுகிறது குரூப் 2-2A தேர்வுகள். கடந்த ஞாயிற்றுக்கிழமை குளறுபடி காரணமாக தேர்வு ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் TNPSC அறிவிப்பு. தமிழக இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தர எந்த நிறுவனம் வந்தாலும் வரவேற்போம். ராணிப்பேட்டையில் டாடா மோட்டார்ஸ் கார் உற்பத்தி ஆலை தொடக்க விழாவில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. எங்க இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை தரும் முதலீடுகளை யார் மேற்கொள்ள வந்தாலும் அவங்களை திறந்த மனதோடும் திறந்த கரங்களோடும் தமிழ்நாடு நிச்சயமாக வரவேற்கும். தமிழ்நாடு வந்தாரை வாழ வைக்கும். அதுதான் எங்க பண்பாடு, அதுதான் எங்க பாரம்பரியம். காங்கிரஸில் உள்ள ஒரு சிலர் உயிரை வாங்குவதாக அமைச்சர் ராஜகண்ணப்பன் பேச்சு. எந்த காலத்திலும் கூட்டணி ஆட்சி கிடையாது என்றும் திட்டவட்டம். காங்கிரஸ்ல ஒரு காலத்து 67 வரைக்கும் காங்கிரஸ் இப்ப வர முடியுதா சொன்னா அப்புறம் கோச்சுக்கிறா. கூட்டணியில் இருக்கா ஒருத்தர் 2 பேர் இருந்துட்டு உயிரை வாங்கிட்டு இருப்பாங்க. இருந்துட்டு போறா இருந்து நம்ம வேணாம் சொல்லல, தலைவர் இஷ்டம். சட்டமன்ற தேர்தலையொட்டி தமிழக தேர்தல் பொறுப்பாளர்களோடு இன்று ஆலோசனை நடத்தும் ராகுல் காந்தி. கூட்டணி விவகாரம், தொகுதி நிலவரம் உள்ளிட்டவை தொடர்பாக ஆலோசிக்க திட்டம். தாவேகாவின் பலம் என்ன என்று காங்கிரஸ் கணக்கெடுத்திருப்பதாக ஆதவர்ஜுனா பேச்சு. திமுகவுக்கு 21 முதல் 22 விழுக்காடு வாக்குகளே இருப்பதாகவும் கருத்து. புதுசா வந்த டிவிகேவுடைய எழுச்சி என்னன்னு காங்கிரஸ் டேட்டா எடுத்துட்டாங்க. நான் சொல்றது குறைஞ்சபட்சம் 25% கிராஸ் பண்ணிட்டோம். எங்களுடைய இது 30% கிராஸ் பண்ணிட்டோம். திமுகவுடைய ஓட் பேங்க் இன்னைக்கு 21 இருந்து 22% ஆயிடுச்சு. பாஜக சீனியர் தலைவர்கள் தங்களை மட்டுமே முதன்மைப்படுத்திக் கொள்ளக் கூடாது. பேட்டி தருவது மட்டும்தான் கட்சிப் பணியா என தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் VL சந்தோஷ் கண்டித்ததாக தகவல். தொகுதி பொறுப்பிலிருந்து விலகிய அண்ணாமலை குறித்து விவாதிக்க பாஜக நிர்வாகிகளுக்கு தடை விதித்த VL சந்தோஷ். பாஜக கூட்டணி ஆட்சி என பரப்புரை செய்யவும் அறிவுறுத்தல் என தகவல். தங்களிடம் உள்ள ஆவணங்களின்படி அன்புமணியே பாமகவின் தலைவர். தேர்தல் ஆணையத்தின் பதிலை பதிவு செய்தது டெல்லி உயர் நீதிமன்றம். பாமகவும் அதன் சின்னமான மாம்பழமும் அன்புமணி தரப்புக்குத்தான். டெல்லி உயர் நீதிமன்ற உத்தரவை சுட்டிக்காட்டி வழக்கறிஞர் கே. பாலு பேட்டி. தேர்தல் ஆணையத்தினுடைய தகவல் மற்றும் ஆவணத்தின் அடிப்படையில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தொடர்கிறார் என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறது. அன்புமணி தரப்பின் கோரிக்கையை டெல்லி உயர்நீதிமன்றம் நிராகரித்துவிட்டது. கரி பூசப்பட்ட முகத்துடன் வெளியே வந்து பொய் பேசுவதாக ராமதாஸ் தரப்பு கண்டனம். அவங்களுக்கே தெரிஞ்ச சில விஷயங்களுக்காக அவங்களுக்காக பேட் பண்ண வந்து இன்னைக்கு தேர்தல் ஆணையத்து முகத்தில் கரி பூசப்பட்டது. தேர்தல் ஆணையம் அவர்களுடைய கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது என்பது நிதர்சனமான உண்மை. தாவேக நிர்வாகிகளோடு கட்சியின் தலைவர் விஜய் இன்று ஆலோசனை. தேர்தல் பணிகள், சேலம் சந்திப்பு நிகழ்ச்சி தொடர்பாக ஆலோசிக்க திட்டம். வரி வருவாய் பகிர்வில் தென் மாநிலங்களுக்கு அநீதி இழைக்கப்படுகிறது. சந்திரபாபு நாயுடுவை தொடர்ந்து தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டியும் மத்திய அரசு மீது விமர்சனம். இந்திய விவகாரத்தில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் தனி கவனம் செலுத்துகிறார். டெல்லியில் நடந்த நிகழ்ச்சியில் இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோர் பேச்சு. மேற்கு வங்கத்தில் SIR நடவடிக்கைக்கான கால அவகாசத்தை மேலும் 1 வாரம் நீட்டித்து உச்சநீதிமன்றம் உத்தரவு. தேர்தல் ஆணையம் நடவடிக்கைக்கு எந்த வகையிலும் இடையூறு ஏற்படுத்தக்கூடாது என மாநில அரசுகளுக்கு கண்டிப்பு. சென்னை சேப்பாக்கம் மைதானத்திற்குள் விசில் கொண்டு செல்ல தடை.
ஐசிசி அறிவுறுத்தலின்படி வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டது தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம். இந்திய கிரிக்கெட் வீரர் வீராங்கனைகளுக்கான வருடாந்திர ஒப்பந்த பட்டியலை வெளியிட்டது பிசிசிஐ. A+ பிரிவில் இருந்த ரோஹித் சர்மா, விராட் கோலி B பிரிவுக்கு மாற்றம். T20 உலகக்கோப்பை தொடரில் இந்தியாவுடன் விளையாடுவதற்கு பாகிஸ்தான் சம்மதம். வரும் 15ஆம் தேதி திட்டமிட்டபடி கொழும்புவில் பலப்பரீட்சை. வங்கதேச கிரிக்கெட்டின் வளர்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவளிக்கப்படும் என்று ஐசிசி அறிவிப்பு. T20 உலகக்கோப்பை தொடரை புறக்கணித்தாலும் வணிக சந்தையை கருத்தில் கொண்டு நடவடிக்கை எதுவும் இல்லை என அறிக்கை. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் நேற்று நடைபெற்ற 3 விறுவிறுப்பான ஆட்டங்கள். ஸ்காட்லாந்து, ஜிம்பாப்வே, தென் ஆப்பிரிக்கா அணிகள் அசத்தல் வெற்றி. வசந்த கால புத்தாண்டை வரவேற்க தயாராகும் சீன மக்கள். ஜேஜியாங் நகரில் நடந்த ட்ரோன்கள் கண்காட்சியை கண்டு ரசித்த சுற்றுலா பயணிகள். பெருவில் கோலாகலமாக நடத்தப்பட்ட நாட்டுப்புற நடனம். பாரம்பரிய ஆடைகள் அணிந்து பார்வையாளர்களை கவர்ந்த போட்டியாளர்கள்.